திருநெல்வேலியிலிருந்து அட்வொகேட் ஐயப்பன் பாளையங்கோட்டை மாணவரணி ஒன்றிய செயலாளராக இருந்தேன். இப்போ அம்மா தலைமையிலான இப்போ புதிய கட்சிக்கு நாங்கள் எல்லாரும் எங்களோட ஆதரவு தெரிவிக்க வந்திருந்தோம். இப்போ என்னன்னா அடிப்படை உறுப்பினர் முதற்கொண்டு ஒரு கட்சியில் எம்எல்ஏ எம்பி ஆகிறதா இருந்தால் அது அம்மா தலைமையிலான ஆட்சியில் மட்டும்தான் நடக்கும், வேறு எந்த கட்சியிலும் நடக்காது. அப்படி ஒரு கட்சியிலேருந்து ஒரு அடிப்படை உறுப்பினர் எம்பி ஆகி போய் இப்போ நன்றி கட்டு இருக்கிற நம்ம அரசியல்வாதி மத்தியில் இப்போ அம்மா புதிய கட்சி கொண்டு வந்திருக்காங்க. அதை கண்டிப்பாக நம்ம எல்லாரும் மக்கள் அனைவருமே வரவேற்கணும். அனைவரும் அம்மாவுக்கு கண்டிப்பாக ஒற்றுமையாக நிற்கணும். அம்மா பின்னாடி கண்டிப்பாக இந்த ஆட்சியை கண்டிப்பாக அம்மா ஆட்சியாக அமையணும். அம்மா ஆட்சி தான் பொற்கால ஆட்சியாக இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம பயணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சின்னம்மா பின்னாடி தான் நிற்கணும், வேறு வழி இல்லை. ஏன்னா இப்போ திமுக ஆட்சியில் இருக்கிற ஊழல்கள் அனைத்துமே எந்த துறையுமே இப்போ செயல்படவே இல்லை. அம்மா ஆட்சியில் மட்டும்தான் அவங்கவுங்க சுதந்திரமாக வேலை பார்த்தாங்க. இப்போ யாருமே சுதந்திரமாக வேலை பார்க்கல. அந்த ஆட்சி பொற்கால ஆட்சி வரணும்னா சின்னம்மா பின்னாடி நின்னா மட்டாதான் கண்டிப்பாக வரும். அதனால் சின்னம்மா பின்னாடி எல்லாருமே கண்டிப்பாக பயணிக்கணும். அனைவரும் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆட்டம் எலெக்ஷன் 26 எலெக்ஷனை தமிழ்நாட்டோட தலைவிதியவே மாற்றி அமைக்கணும். அதனால் மக்கள் அனைவருமே சின்னம்மா பின்னாடி தான் கண்டிப்பாக நிற்கணும். கண்டிப்பாக இந்த அடிப்படை உறுப்பினர் கட்சிக்காரங்க எல்லா மக்களுக்கும் பொதுவாக இருக்கக்கூடியது சின்னம்மா. அதனால் சின்னம்மா பின்னாடி கண்டிப்பாக பயணிக்கணும். அனைவரும் வரணும்னு எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக அம்மா இந்த 26 தேர்தலில் கண்டிப்பாக அம்மா ஜெயிப்பாங்க. நான் திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன். நான் ஓபிஎஸ் அணியில் மானூர் தெற்கொன்றிய செயலாளராக இருந்தேன். அவர் திமுகவுக்கு போனதுனால எனக்கு அவர் பின்னால் என் தொடருக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நான் சின்னம்மா பின்னால் நான் கடைசி வரைக்கும் இருப்பேன். என் பேர் பாலமுருகன், மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி ஒன்றியம் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி ஓபிஎஸ் அணியில் கள்ளிக்குடி ஒன்றியத்தில் ஒன்றிய செயலாளராக பணியாற்றி வந்துக்கிட்டு இருக்கேன். ஓபிஎஸ் டிஎம்கே கட்சிக்கு போனதிலிருந்து துரோகம் செய்த காரணத்தினால் சின்னம்மா அவர்களை சந்தித்து கட்சியில் 1200 தொண்டர்கள் இணைந்துள்ளோம். சின்னம்மாவை சந்தித்ததில் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. மதுரை மாவட்டத்தில் உள்ள திருமங்கலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து தொண்டர்களும் ஒன்று சேர்ந்து அம்மாவுக்காக போராடி துரோகிகளை அழிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். என் பேர் பகவதி, கடிக்குடி ஓபிஎஸ் அணி ஒன்றிய அவைத் தலைவராக இருக்கேன். அம்மா கரத்தை வலுப்படுத்த அனைத்து தொண்டர்களும் ஒன்று சேர்ந்து உதயகுமார் அவர்களை நாங்கள் விரட்டி அடிப்போம். இது சத்தியம்.